சனிக்கிழமை எனக்கு ராசியாக எப்படி ஆச்சுன்ற வீடியோவில் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, சனிக்கிழமை அப்படின்னாலே பிடிக்காது. ஆனால் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு கரண்ட் போயிடுச்சு. 1 இயர் கிட்ட குழந்தை இல்லைங்க. குழந்தை இல்லைன்னொடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, நம்ம சென்னையிலேருந்து இங்கே வரதுனா நம்ம ட்ரெயினில் வருவோம், பஸ்ஸில் வருவோம். இப்படி ட்ராவல் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்குறவங்க எனக்கு கேட்பாங்க, 1 இயர் ஆகுதா, உனக்கு இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுவும் இந்த வயசான பாட்டிலாம் என்னன்னு போய் பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அழுவேன். நம்ம அழுதான் நம்ம மனசு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்துட்டு அழுதுட்டு வருவேன். அந்த மாதிரி இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரெகுலராக சாமி மறுபடியும் கும்பிட ஆரம்பித்தேன். கும்பிடுவேன், எப்போவுமே செம்மையாக கும்பிடுவாங்க சாமி. விரதங்கள்லாம் இப்போ கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால் இருக்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு விரதத்தை குறைச்சிக்கிட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தேன். அந்த 1 இயர் ஃபுல்லாகவே நிறைய சாமி கோயில் நிறையங்க, சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நாங்கள் கோயில் போயிருப்போம். கோயில்னால் எனி டைம் கோயில் தான். நான் கிளம்பியிருப்பேன், எங்கள் வீட்டுக்காரங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தோன்னே உடனே ஈவினிங் கோவிலுக்கு. என்ன டேன்னு பார்க்க மாட்டோம். அப்படி தான் சாய்பாபாவெல்லாம் மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில். குழந்தை இல்லாதப்போ அவரோட காலடியிலே தான் போய் கடந்தேன் நான். அது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி இருந்தப்போ சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி தான் இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு நாள் என்ன பண்ணோம், நாங்கள் சென்னையில் இருக்கும்போது வெள்ளிவாக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு முருகன் கோவில் இருக்குது. அது ரெகுலராக போவேன். அந்த கோயிலுக்கு ரொம்ப அதிகமாக அந்த கோயிலுக்கு போவேன். அது எனக்கு ஒரு அம்மா வீடுனே சொல்லலாம். எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த கோயிலில் போய் நான் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அந்த கோவில் எல்லா சாமியுமே இருக்கும். முருகன், எல்லா சாமியுமே, ஐயப்பன், பெருமாள் இருப்பார், சிவனும் இருப்பார், ஆஞ்சநேயர் இல்லாத சாமியே இல்லை. ஸோ அதனால் வந்து அப்புறம் இன்னொரு சாமி அது என்னது நாகத்தம்மா இருக்கும். அது வெறும் பாம்பாக இருக்கும். அங்கே போயிட்டு தான் ஒரு துணியில் ஒரு டைம் அம்மா வந்திருந்தாங்க, துணியில் வச்சு கட்ட சொன்னாங்க. அதை கட்டிட்டு வந்தேன். ரொம்ப அழுதுட்டு கட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தாச்சு. அப்புறம் இப்படி தான் போயிட்டு இருந்தது. அது எனக்கு ஒரு அம்மா வீடு மாதிரி. எந்த ஒரு சோகமாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன். அங்கே நடந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு வேண்டிகிட்டேன்னா அந்த கோயிலில் உண்மையாக நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு நான் வந்து செஞ்சுருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது தானமாக சாப்பாடு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எப்படி அதெல்லாம் முருகன் கோவில் தான். அப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாள் வந்துட்டு சனிக்கிழமை ஆஷிஷுவல் நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிற மாதிரியே போனப்போ வந்துட்டு ரொம்ப விரக்தி ஆகிடுச்சு எனக்கு. என்னடா சாமி கும்பிட்றோம், விரதம் எடுக்கிறோம், இவ்வளோ சாமியை கும்பிட்டுட்ருக்கோம், நமக்கு 1 இயர் தாண்டி ஆகிடுச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல, எல்லோரும் நம்மளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யோசிக்க ஆரம்பித்தேன். ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம எல்லோரும் கேட்போம் அப்படின்ட்டு இதை யோசிச்சுட்டே ரொம்ப விரக்தியாக, இனிமேல் சாமியே நம்ம கும்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட் தோணுச்சுங்க. அதுக்கப்புறம் எப்போவும் அஸ்யூஷுவல் அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி நாங்கள் போனோம். சனிக்கிழமை போனப்போ பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயரை மட்டும் நான் கும்பிடவே இல்லை. எனக்கு கோவம். ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் வேண்டி நமக்கு நடக்கவே இல்லை. அது ரொம்ப பெரிய விஷயம். அது நடக்கவே இல்லை. அதுலேருந்து ஒரு மேலே எனக்கு கோவம் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுவுமே நமக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிகிட்ட போய் முறைச்சிட்டு, நான் உன்னை கும்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்தேன். என் வீட்டுக்கு அதை கையிலே அடித்து, சாமி கும்பிடு, உனக்கு குழந்தை பிறக்கும், நீ ஆஞ்சநேயர் நம்ப ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆஞ்சநேயரை கும்பிடு, உனக்கு குழந்தை பிறக்கும்னு அந்த வார்த்தை என் வீட்டுக்காரங்க சொன்னோன்னே கவலி சொன்னிச்சு. அடுத்து நான் சாமிகிட்ட இது நான் ஒரு லாஸ்ட் டைமாக கும்பிட்றேன், எனக்கு நீ குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட கண்ணை மூடி வேண்டிக்கிட்டேன். உடனே கெவலி பட்டுன்னு அடிச்சுது. கெவலி சில பேருக்கு வந்து நம்புவீங்க, சில பேர் நம்ப மாட்டீங்க. நான் நம்புவேங்க. எந்த விஷயம் நான் யோசிக்கும் போது கும்பிடும்போது கெவலி சத்தம் போட்டுச்சுன்னா அது எனக்கு வந்து நல்லதுன்ற மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். சத்தம் போட்டோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்போ நமக்கு குழந்தை பிறக்க போதோ அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி ஓகேன்ட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீக் இருக்கும். 3 வீக் அப்புறம் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பாண்டிச்சேரி போட்டாங்க வினோத்துக்கு. அதாவது ப்ராடக்ட் மேனேஜர் ப்ரொமோஷன் கொடுத்து, நீங்கள் வந்து ஒரு பாண்டிச்சேரி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரி வந்துவிட்டோம். ஒரு 2-3 வீக்லேயே வந்துவிட்டோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுவுமே சனிக்கிழமையில் தான் வந்தோம். வந்துட்டு இங்கே வந்து பால் காய்ச்சிட்டு இங்கே இருந்தோம். இங்கேருந்து சாய்பாபா கோயில் ஒன்று இருக்கும், சிவன் கோயில், முருகன் கோயில், மொத்தம் 3 கோவில் ரெகுலராக நாங்கள் போகிற கோவில். அதெல்லாம் சும்மா டெய்லி போவேன் நான். சாய்பாபா மட்டும் வியாழக்கிழமை அன்னைக்கு போகாத இருக்கவே மாட்டோம். போக முடியாத சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் போக மாட்டோம். அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அப்புறம் ஊருக்கு வந்துட்டோம்.
ஊருக்கு வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் சிஸ்டின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் தான் அது. அங்கே போயிட்டு காட்டுங்கன்னு எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கே இருந்த பாண்டிச்சேரியில் இருந்த ஹவுஸ் ஓனர் சொன்னதுனால சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஆடி மாதம் வந்துச்சு, அந்த படையல் படைப்பாங்கள்ல, வீட்டில் படைப்பாங்கள்ல, அது மாதிரி படைத்தோம். அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க, அவங்க மஞ்சள் குங்குமம்லாம் நான் வாங்குறதுக்கு போனேன். எதுக்காக வச்சு கொடுத்து உனக்கு 10 வருஷம் குழந்த இருக்கும், என் வீட்டில் நீ குழந்தை பெற்றெடுத்து தான் நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரியே சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி நான் ஊருக்கு வந்துட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்டு ஒரு நாள் நாங்கள் ஸ்கேனிங்காக போகிறோம். ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. 15 நாள் தள்ளி போயிருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேருந்து ஆஞ்சநேயரை நான் நம்ப ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு நினச்ச விஷயங்கள் நடக்கலை. ஒரு வேளை எனக்கு அது கெட்டதாக நான் நினச்சிருக்கலாம், எனக்கு அது நல்ல விஷயம் எனக்கு வேணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் வந்துட்டு அது கெட்டதுன்றதுனால தான் அந்த கடவுள் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிறத நான் அப்போ தான் உணர்ந்தேன். குழந்தைங்கிறது ஒரு நல்ல விஷயம், அதை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேருந்தே வந்துட்டு நான் வந்து ஆஞ்சநேயரை வந்து ரொம்ப நம்ப ஆரம்பித்தேன். சனிக்கிழமை எனக்கு லக்காவே அமைஞ்சுது. சனிக்கிழமை நான் லக்காவே எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் எங்கள் வீட்டில் எது வாங்கினாலும் சனிக்கிழமை தான் எடுக்கிறேன் போய். சரி சனிக்கிழமை எடுக்க வேணாம், வேறு கிழமை எடுக்கும் அப்படின்னு பார்த்தா கூட எனக்கு சனிக்கிழமை அன்றைக்கி தான் போகிற மாதிரி. எங்கள் வீட்டில் ஒவ்வொரு பொருளுமே, நகையிலேருந்து வீட்டில் சின்ன சின்ன பொருள் வாங்குறதுலேருந்து எது பார்த்தாலும் அது சனிக்கிழமையில் தான் போய் வாங்குற மாதிரி இருக்குது. அது அந்த ஆஞ்சநேயர் துணையாக இருக்காரா இல்லை அந்த வெங்கடாஜலபதி துணையாக இருக்காருன்னு எனக்கு தெரில, ஆனால் இருக்காங்க. எனக்கு சனிக்கிழமை இப்போ லக்காயிடுச்சு மேரேஜ்க்கு அப்புறம். உங்களுக்கு எப்படி? மேரேஜுக்கு அப்புறம் இல்லை, மேரேஜ்க்கு முன்னாடி லக்காக தான் இருந்திருக்கு. ஆனால் கடவுள் வந்து சில விஷயத்தை எனக்கு வந்து உணர்த்தியிருக்காரு. அது எனக்கு புரியல, லேட்டாக புரிஞ்சுது. ஸோ நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு, ஓகேங்களா? இது எனக்கு சனிக்கிழமை இப்போ லக்காக இருக்குது. எல்லாருக்கும் எந்தெந்த டே லக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லையும் ஏதோ ஒரு டே லக்காக இருந்திருக்கும், என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாடா.